City Star Express 2.2 with me Radio City Nancy. இன்னைக்கு இந்த ஸ்டார் கூட பேச போறோம் இல்லங்க, ஸ்டார்ஸ் கூட பேச போறோம். ஒரு படத்துல காஸ்ட் அண்ட் க்ரூ தான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிருத்வி. ஏன்னா சகா வந்து போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. நெகட்டிவ் ஷேட் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. படம் நல்லா இருந்தது. உங்க கேரக்டர் எஸ்பெஷலி ரியலி டூ குட் அப்படின்னு தான் சொல்லணும். யார் கூட நீ பாட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா பிருத்வி வந்திருக்காரு. அவரு போன வாரம் தானே வந்தாரு அப்படின்னீங்க. அது போன வாரம், இது இந்த வாரம். போன வாரம் சகாக்காக வந்தாரு, இந்த வாரம் காதல் முன்னேற்ற கழகம்காக வந்திருக்காரு. இப்ப வந்து காதல் முன்னேற்ற கழகம். சோ ஆல் செட் ஃபார் ரிலீஸ். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். பாக்கும்போது 85s இருக்க ஹீரோ மாதிரி ஃபுல் கெட்டப் சேஞ்ச். எப்படி how it happened? இது வந்து கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார். அதுக்கப்புறம் இது நடக்கிறது எல்லாமே இந்த 80sல நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சோ வி வொர்க்ட் ஆன் இட். நிறைய அந்த விக்ஸ், அந்த பெல் பாட்டம்ஸ், சுப்பிரமணியபுரத்துல எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதை திருப்பி கொண்டு. ஆனா அது ஆக்டரா எங்களுக்கு வந்து ஒரு சில டிஃபிகல்டிஸ் தான் இருந்துச்சு. பெல் பாட்டம் அந்த விக் எல்லாம் போட்டு நடிக்கிறது. பட் டெக்னிக்கலி கேமராமேனுக்கு டைரக்ஷனுக்குலாம் சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன ஒரு பைக்கு, இன்னைக்கு இருக்கிற பைக்கோ இல்ல ஒரு வயரோ இல்ல கேபிளோ ஒரு டிஷ்ஷோ இருந்தாலோ இப்ப சோசியல் மீடியால சொல்லவே தேவையில்லை. சோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். படமும் நல்லா வந்திருக்கு. சோ ஹோப் யூ ஆல் லைக் இட். சோ பயங்கர இன்டென்ஸா பார்த்து பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு. அண்ட் எஸ், மியூசிக் டைரக்டர் PC சிவன், ஆக்டர் பிருத்வி அண்ட் டைரக்டர் மாலிக் சத்யா தான் இருக்காரு. பிருத்வி உங்க கிட்ட தான். சோ 85 அந்த லுக் வந்து லுக் வைஸ் பெல் பாட்டம் அப்படி கொண்டு வந்துடலாம். ஆனா உங்க கேரக்டர்ல கொண்டு வரணும்னா உங்களோட நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். சோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம், பிகாஸ் யூ ஆர் திஸ் ஜெனரேஷன் கிட். சோ அது எப்படி, வாட் டிட் யூ டூ? இல்ல அது வந்து பேசிக்கா படத்தை பத்தி சொல்லணும்னா, என்னோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, வெட்டியா திரியிற பசங்கள்ல நான் ஒரு பையன். அதுல வந்து நான் வந்து கார்த்திக் சார் ஃபேன். ஒரு கேரக்டர் ஒரு ஃபேன். ஒருத்தர் விஜயகாந்த் சார் ஃபேனா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கமல் சார் ஃபேன், ஒருத்தர் ரஜினி சார் ஃபேன். அந்த மாதிரிலாம் நான் வந்து கார்த்திக் சார் ஃபேன்னால கார்த்திக் சாரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருக்கேன். எக்ஸாக்டா இல்ல. சோ ஒரு ஃபேன், ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபேன் மூமெண்ட் இருக்கும். ஒரு அஜித் சாரோ விஜய் சாரோ பார்க்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று வரலாம். சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். அதை பத்தி சொல்லணும்னா, கடைசி 20 மினிட்ஸ் வந்து வேற ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க படம் பார்க்கும்போது டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் ஒரு ஃபீல் வந்து கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கும். அப்பா குறிப்பா படம் பார்த்துட்டு கடைசி 20 மினிட்ஸ் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. சோ பிருத்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி வந்து 80s கெட்டப்ல வந்து நடிக்கணுங்கிற ஆசை முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இவர் தான் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இவர் தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் வச்சிருந்தீங்களா? யாருமே மைண்ட் வைக்கல. ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் யாராவது பெரியவங்களோட அந்த 80sல பிரபலமா இருந்தவங்க சைடு உள்ள ஆட்கள் தான் கரெக்டா இருக்குன்னு யோசிச்சேன். அப்புறம் பிரிதிவி தான் அந்த டைம்ல மைண்ட்ல வந்து 80sல பிரபலமான இல்ல அப்ப பாண்டியராஜன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படி யோசிச்சதுல சரி சார் ஓகே இந்த கதைக்கு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்புறம் கதை சொன்னேன். அவரு சரினாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான். சோ இந்த அவங்களோட லுக் வைஸ் நீங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணீங்க? அந்த டெஸ்ட் ஷூட் எல்லாம் பண்ணீங்களா? பண்ணோம். செட் ஆகுமா என்ன அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா செட் ஆனாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விக் வச்சாரு. அது வந்து கொஞ்சம் யூசுவலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விக் 2 விக் அட்டாச் பண்ணி ஒரு விக் செஞ்சோம். 2 விக் அட்டாச் பண்ணி அத பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஒரு நாள் அந்த விக் இல்லாம போச்சுல. ஆமா, அது வேற ஒரு அது ஒரு அந்த விக் இல்ல. ஆக்சுவலி 2 விக்கும் சேர்த்து பண்ணணும். சாங் ஷூட்டுக்கு வந்து நைட் கூப்பிட்டாங்க, டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே. அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னொரு பீஸ் அந்த மேக்கப் மேன் கொண்டு வர மறந்துட்டாரு. சோ அதுக்கு ஒரு நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு. அது படத்துல தெரியாது, ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம். சோ நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. ஒரு விக்குக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை. ஹீரோயின் சாந்தினி, சோ அவங்கள எப்படி வந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு வந்தீங்க? அண்ட் லுக் வைஸ் எப்படி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஹீரோயின் பார்த்தோம். இப்போ ஓரளவு தெரிஞ்ச முகமா இருக்கணும். அப்ப நெட்ல இது பண்ணும்போது அந்த பொண்ணு, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க என்ன, பிரிதி ஒரு தடவை சொன்னாப்ல. அப்புறம் அவங்க போட்டோ ஃபுல்லா எடுத்து பார்த்தா ஒரே ஒரு இடத்துல அந்த டீச்சர் கெட்டப் இருந்தாங்க. கடலோர கவிதைகள் ரேகா மேடம் மாதிரி. சரி கரெக்டா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சாருக்கு அனுப்புனேன். அப்புறம் ப்ரொடியூசருக்கு அனுப்பி வச்சேன். சரி இந்த பொண்ணு ஓகே தான் கதைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்களும் she has performed very well. குறிப்பா சொல்லணும்னா இந்த கேரக்டர் ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா யூசுவலா ஹீரோயின் இருக்கும்போது இமேஜ் என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, எப்படி பாப்பாங்களோ, இது எப்படி ஏத்துப்பாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அது பெரிய சம்பவம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி கொடுத்திருக்காங்க. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. குறிப்பா ஹீரோயினுக்கு பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. ஓகே, ஹீரோயினை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, சம்பவம்ல வேற சொல்றாங்க, பயங்கர ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சுக்கிட்டு போறாங்களே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட போர்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல், பெரிய அளவுல பேசப்படுவாங்க. ஊனு பயங்கர ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்க. ஆக்சுவலி என்ன அப்படி என்ன பெரிய விஷயம் இதுல இருக்கு? அதுதான் நீங்க படத்துல பாத்தீங்க. அதுக்காக 2 குழந்தைக்கு தாய் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது யூசுவலா சினிமால சூப்பரா இப்ப பிளே பண்ணீங்க. ஆனா உண்மையை சொல்ல மாட்டோம். இல்ல அது வந்து அது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன். சும்மா சொல்றேன். ஆமா, அது பெரிய கல்லடி எல்லாம் என் மேல விழுகும், பாத்துக்கலாம். முக்கியமான ஒரு கேரக்டர் வேற படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு
தான் படத்தோட ப்ரொடியூசர். ஒரு சின்ன ஒரு கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு மெயின் கேரக்டர். அவரோட கேரக்டர் மிகப்பெரிய அளவுல பேசப்படும். எப்படி 16 வயதுல டாக்டர் ஒருத்தர் வந்தாரோ அந்த மாதிரி ஒரு மயில் வந்திருக்காரோ, இங்கிலீஷே பேச தெரியாம இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்பார்ட் ஃப்ரம் அவரோட கேரக்டர் தவிர்த்து கிஷோர் நடிச்சிருக்காரு. நம்ம தெய்வ திருமகள் நடிச்ச கிஷோர், அப்புறம் முனிஷ், அமீர், கஞ்சா கருப்பு சார், சிங்கம்புலி சார், நிறைய பேர் நடிச்சிருக்கோம். காஸ்டிங் வைஸ் ஒரு பெரிய க்ரூ தான். எல்லாருக்குமே ஒரு என்டர்டெய்னிங்க்கு எந்த வித குறைச்சலும் இல்லாம இருக்கும். இப்படி பல பேர் இருக்காங்க, பல ட்விஸ்டுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சுட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்லுங்க, காதல் முன்னேற்ற கழகம் ஒரு 80s சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கு மியூசிக் பண்றது அப்படிங்கிறது, ரஜினி கமல்னு ஒரு பாட்டு வேற பண்ணிருக்கீங்க, அது பயங்கர ஹிட் போலயே. சோ அது எப்படி, அந்த பாட்டை பத்தி சொல்லுங்களேன். Hi to Radio City viewers, this is PC Shivan. Really happy to be here. ஒரு 4 பசங்க படத்துல 4 பேரும் ஒருத்தரோட ஃபேன். அந்த காலத்துல வந்து ரஜினி சார், கமல் சார், கார்த்திக் சார், விஜயகாந்த் சார் 80sல போட்டு கலக்கினாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துல இந்த 4 பசங்களும் வந்து ஒரு பயங்கரமான தீவிர ரசிகர்கள், அவருக்காக உயிரே கொடுக்கற மாதிரி ரசிகர்கள். அவங்க வந்து காதல் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஒரு கொடி ஏத்தி ஒரு போஸ்டர் வச்சு அது பயங்கரமா கொண்டாடுறாங்க. ஏன்னா காதலை வளர்க்கணும்ட்டு அந்த 4 பேரும் அப்படியே வந்து ரெடி ஆகி இந்த அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது எப்படிலாம் அவங்க தாறுமாறா இம்ப்ரெஸ் பண்றாங்க, ட்ரை பண்றாங்கன்றதுதான் இந்த சாங்கோட சிச்சுவேஷன். ஓகே, சோ இந்த சாங் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர்கிட்டயே பாட சொல்லி கேட்டலாம். ஆக்சுவலி ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு பாட்டை பத்தி சொன்னீங்க, எப்படி வந்து அந்த காலத்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செமையா பாட்டு பாடி என்ஜாய் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு சொன்னீங்க. எங்களுக்காக அந்த பாட்டு ஒரு 2 லைன் ப்ளீஸ். என்னதான் 80s படமா இருந்தாலுமே இந்த பாட்டு இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணேன். கொஞ்சம் சவுண்ட் வைஸ் கொஞ்சம் 80s ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் வந்து கொஞ்சம் பேரிட்டோன் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலி ஒரு ஆர்கெஸ்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ அது வந்து சாக்ஸோபோன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆல்டோ சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வசந்த் முரளி கிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி நாதஸ்வரமும் இருக்கு, இதுல இருந்து ஹார்மோனிக்கா இருக்கு, இதுல நிறைய ஒரு மாதிரி புது விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ். ரஜினி கமல் விஜயகாந்த் கார்த்திக்காக போறாங்க, நம்ம ராமராசன் கிராமத்து ஸ்டைல மாத்த போறாங்க, உங்க உசுறுதான் பத்திரமுங்க, ஓவத்திரியா நிச்சயமுங்க, அவசியமா பாக்கணும் நீங்க, அரைச்சு கரைச்சு ஊத்துவீங்க, அரைச்சு கரைச்சு ஊத்துவீங்க. ரஜினி கமல் விஜயகாந்த் கார்த்திக் ஆக போறாங்க. கானா பாலாவோ இல்ல அந்தோனிதாசனோ பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணிட்டேன். அவங்க பாடுற மாதிரி ஒரு மிமிக்ரி பாடி வச்சுட்டேன்னா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பாடி வச்சேன். இவங்க யாருமே சார் இதை மட்டும் மாத்தாதீங்க, அப்படியே வச்சிருங்க ப்ளீஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதை மாத்த விடல. சரி நானே பாடின சிச்சுவேஷன் வந்துடுச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் மாத்தி பாடினதுனால புதுசா இருக்கும்ன்றதுனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான், வேற மத்தபடி. மாலிக் சத்யா, அடுத்த क्वेश्चन உங்ககிட்ட தான். நீங்க சொன்னது ஒரே பொண்ணு பின்னாடி வந்து 4 பேர் சுத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய சீன்ஸும் பார்த்தாச்சு. சோ கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்கணும். சோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா கொண்டு வந்திருக்கீங்க? அந்த குறிப்பிட்ட ஏரியா வர்ற வரைக்கும் சீன்ல இன்ட்ரெஸ்ட் போர் அடிக்காது, வேற கதை யாவும் வராது, அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்புறம் கதை அதான் சொன்னார்ல, சார் சொன்னார்ல வேற ஒரு கேரக்டர் வருதுன்னு சொல்லி ப்ரொடியூசர் பண்ணிருப்பாரு மயில் மாதிரி, அந்த கேரக்டர் வந்து கதை வேற மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். சார் சொன்னார் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, ஒரு லாஸ்ட் 2 இல்ல வேற மாதிரி இல்ல, அந்த மாதிரி இன்னொரு சாங் வேற 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 போயிடும். கதையோட ஒன் லைனே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எப்படி ஒரு ட்ரை லேண்ட்ல வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் ஆரம்பிச்சா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பொண்ணுங்களே இல்லாத ஊர்ல திடீர்னு ஒரு அழகான ஒரு டீச்சர் வந்தா பசங்க எப்படி அட்ராக்ட் ஆகுன்ற ஒரு சாங் எடுத்திருக்கோம். அதுவும் காதல் முன்னேற்ற கழகம்னு ஒரு சாங். அதுக்கப்புறம் ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனே அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரஜினி கமல் அப்படிங்கிற பாட்டை பத்தி சொன்னீங்க. 80sல செமையா டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பாட்டுலாம் இருக்கா அந்த படத்துல? கண்டிப்பா 80sல வந்து இது வரைக்கும் பார் செட்டப்ல வந்து எப்படி ஒரு ஐட்டம்கள் வச்சு பண்றாங்களோ அத வந்து நாங்க இன்னைக்கு சவுண்ட்ல ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து பிரியா சுப்பிரமணியன் அப்புறம் அந்தோனிதாசன் பாடிருக்காங்க, மோகன்ராஜன் எழுதிருக்காரு. அத வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ லைன்ஸ் நானும் பிரியா சுப்பிரமணியம் பாடி காமிப்போம். ஒரு நவ பழக்கண்ணழகி நாலன்னா போட்டழகி மயிருட்டு மச்சழகி மல்லு கட்டும் கட்டழகி ஏன் அக்கண்ணா முக கொஞ்சம் கிள்ளி பாருண்டா, நான் ஒவ்வொன்னா சொல்லி தரும் பள்ளி கூடண்டா.
என் கண்ண மூக்கு கொஞ்சம் கிள்ளி பாருடா, நான் ஒவ்வொன்னா சொல்லி தரும் பள்ளி கூடண்டா. முக்காடு போடாத முட்டாளா கதை முக்காலி போடத்தான் வாடி. நான் சொன்னா அதுதான்டா சொர்க்கம், நான் சொன்னா அதுதான்டா நரகம். இவ சொன்னா அது தாண்டா சொர்க்கம், இவ சொன்னா அது தாண்டா நரகம். வாவ் வாவ் சூப்பர். படத்துல வந்து பயங்கர ட்விஸ்டலா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. சோ படத்தோட ரிலீஸ்க்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்க படம் வந்து சூப்பர் டூப்பர் வெற்றி அமையறதுக்கு வாழ்த்துக்கள். காதல் முன்னேற்ற கழகம் சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க ரேடியோ சிட்டி வியூவர் லிசனர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறோம். ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் மாணிக் சத்யா டைரக்டர் பண்ணிருக்காரு. சோ அத வந்து நீங்க நேர்ல வந்து தியேட்டர்ல வந்து குடும்பத்தோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு எங்களை ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் பெரிய நன்றி இந்த கேட்டதுக்கு. எல்லாரும் போய் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி தேங்க்யூ சோ மச். நான் கேட்ட क्वेश्चंस ரொம்ப பொறுமையா ஜாலியா பதில் சொன்னீங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.